ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்மளோட டேங்க்கில் எப்படி கார்பெட் பிளான் செட் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க மைண்ட் கிரியேட்டிவ் எப்படி வர்றதுக்கு ஏற்ற போல் டேங்க் வந்து செட் பண்ணிக்கலாம். என்னோட கிரியேட்டிவில் நான் வந்து 75% வந்து பிளான்ட் வர மாதிரியும் 25% வந்து ஒயிட் சாண்ட் வர மாதிரியும் பிளான் பண்ணி சென்டரில் நான் வந்து அட்டையை வச்சு நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து ஒரிஜினல் சாண்டு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கல் வந்து மேலே ஒரு டென்சிட்டி வரதுக்காக நம்ம வந்து கல் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம டேங்கில் கல்லை போட்டுக்கலாம். நிறைய கடையில் வந்து இது கல்லை தான் வந்து சாயில்னு சொல்லி வந்து விற்றுருவாங்க. ஏமாந்துடாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் இதில் வந்து பிளான்ட் எல்லாம் வளராது. இது வந்து கல் எதுக்கு அப்படின்னா டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கல் போடுறோம். இந்த கல் ஃபஸ்ட்டை வந்து நிரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட சாயில் வந்து நான் போட போகிறேன். இதுதான் வந்து நான் வாங்கியிருக்க சாயில். இது வந்து 1 kg சாயில் பாக்கெட். இது இந்த சாயிலையும் வந்து நம்ம கல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம போட்டு பரப்பி விட்டுறணும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சீடெல்லாம் போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா போட்டிருக்க கல் மேலே இருக்க சாயில் ரெண்டும் சேர்த்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து வளரும். அப்புறமா ஸ்ப்ரே பாட்டில் ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் தண்ணி நிரப்பிட்டு நம்ம போட்டிருக்க சாயிலில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுணும். அந்த சாயில் ஃபுல்லாக வந்து நல்லா ஈரப்பதத்தோட வந்து நல்லாவே தண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து அதுக்கு மேலே சீடு போட்டோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து சீடு வளரும். நம்ம சாயிலை ஃபுல்லாக ஈரமாக்கிட்ட பிறகு நான் வாங்கியிருக்க இந்த சீட்ஸ் வந்து நான் அது மேலே போட போகிறேன். நம்ம டேங்க் வந்து 2 feet டேங்க்குங்கிறனால 2 பாக்கெட் நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் 1 feet டேங்க் வச்சுருந்தீங்கன்னா 1 பாக்கெட் போதும். இந்த சீட்ஸ் இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தில் போய் ஒட்டிக்கிட்டு நம்ம வந்து பிளான்ட் வளர ஆரம்பிச்சிடும். சீட்ஸ் எல்லாம் தூவிட்ட பிறகு பிளான்ட் வளர்கிறதுக்கு டெய்லி 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் போட்டுட்ட பிறகு ஃபுட் wrapping கவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேங்க் ஃபுல்லாக வந்து wrap பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க சாயிலில் ஈரப்பதம் வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்றக்காக தான். இந்த கவரை wrap பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கணும். இந்த ஹோல்ஸ் வந்து நிறைய போட்டுக்கணும், எல்லா இடத்துலையும் வந்து கவர் ஆகிற மாதிரி. இந்த ஹோல்ஸ் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப அவசியம். அந்த ஹோல்ஸ் மூலயமா ஆக்சிஜனும் வந்து உள்ளே போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு, நான் வந்து உங்களுக்கு பிளான்டட் அக்வாரியமுக்கு வந்து என்ன லைட் தேவை அதுதான் வாங்கியிருக்கேன். இதுதான் வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன லைட் இருக்கோ நார்மலாக வந்து ஒரு டேங்க் யூஸ் பண்ணுற லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சீடு க்ரோ பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 to 8 hours வந்து கண்டிப்பாக லைட் தேவை. பாருங்கள், Day 3 இது. என்னடா இது Day 1 Day 2 இல்லாமல் Day 3 டேரெக்டாக போட்டான்னு சொல்லி பார்க்குறீங்களா? Day 1 Day 2ல் வந்து ஒன்றுமே க்ரோத்தே இல்லை. நான் எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. Day 3ல் மட்டும் தான் சின்ன ஒரு வந்து செடி வந்து முளைச்சி நின்றுட்டு இருந்தது. அதுதான் நான் வந்து டேரெக்டாக நான் வந்து Day 3 நான் போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் வந்து சீடு வந்து அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சீடு எப்படி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்த்திங்கன்னா Day 5 Day 3ல் வந்து அந்த ஒரே ஒரு செடி வந்து முளைச்சி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா Day 5ல் தான் வந்து சின்ன சின்ன செடி வந்து சைட்லலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள் எத்தனை செடி வந்து முளைச்சிருக்குன்னு பாருங்கள். Day 5ல் வந்து கொஞ்சம் நல்லாவே க்ரோத் இருந்தது. Day 6ல் பார்த்திங்க அப்படின்னா அந்த முளைச்சிருந்த செடியெல்லாம் வந்து இப்போ நல்லா வந்து நின்று அங்கங்கே வந்து நிறைய செடி வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. Day 8 பாருங்கள், Day 6 விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நிறைய செடி வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் வந்து 2 டைம்ஸ் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். Day 6 Day 8லலாம் வந்து நல்லாவே வந்து க்ரோத் இருந்துச்சு. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா சாயிலும் வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தில் வந்து இருக்கிற மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்ம பிளான்ட்டெல்லாம் வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த wrapping கவர் வந்து மூடி வச்சிடணும். இதை பாருங்கள், Day 10ல் வந்து ரொம்பவே நல்லா க்ரோத் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு கீழே இருக்க போட்டிருக்க சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைகிற மாதிரி வந்து நல்லாவே வந்து க்ரோத் கொடுக்குது. Day 10ல் வந்து உண்மையாகவே வந்து செம்மையாக க்ரோத் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். Day 11ல் பாருங்கள், எல்லா செடியும் வந்து நல்லா முளைச்சி நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. நல்லா வந்து ஒரு டென்சிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பெரிய ஒரு மித்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சீடெல்லாம் போட்டோம் அப்படின்னா வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி லைட் வச்சாலே போதும். Day 12 பாருங்கள், நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து Day 1ல் வந்து போட்ட சீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா Day 12ல் வந்து கொஞ்சம் ஃபங்கல் வர ஆரம்பிச்சிச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளைமேட் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் வளரணும் அப்படின்னா கிளைமேட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நான் நல்லா ஹாட்டாக இருந்த கிளைமேட் வந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு வெளியே. அதனால் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபங்கல் வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்கல் அப்படியே விட்டோம் அப்படின்னா எல்லாம் வந்து செடியும் ஃபங்கல் வந்துடும் அப்படின்ட்டு நான் டேங்க் செட்டப்பை வந்து நான் அப்படியே பண்ணிட்டேன். நம்ம பாருங்கள், தேவையான அளவு வந்து கார்பெட் பிளான்ட்டும் வந்து செட் ஆயிடுச்சு. நான் டேங்க் ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பி மற்ற பிளான்ட்டெல்லாம் வச்சு நான் வந்து செட்டப் பண்ணிட்டேன். இந்த செட்டப் ஃபுல்லாக நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இன்னொரு ஃபுல் வீடியோவாக நான் போகிறதா இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.